God bless. God bless. Shalom. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Today we'll be discussing a very beautiful subject, a preview of Christmas. That's what I would say. But this will be like very close to us. It will be very personal. This will be connecting our personal life, our reality. So I want you to stick with me, listen to it carefully, get into that atmosphere and get the word of God. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45 46. John chapter 1 45 and 46. யோவான் 1 45 46 இரண்டே வசனங்கள். 45 46. யோவான் 1 45 46 வாசிக்க கேட்போம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலேயே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். அல்லேலூயா. 45வது வசனம் கொஞ்சம் திரும்ப வாசிங்க சொல்லுமா. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலேயே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறதை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். 46 கொஞ்சம் வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். And Nathanael said to him, can anything good come out of Nazareth? Question mark. Philip said to him, come and see. Amen. இன்றைய செய்தியின் தலைப்பு, good is going to happen. நல்லது நடக்க போகிறது. Good is going to happen. Amen. நல்லது நடக்க போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, good is going to happen. நல்லது நடக்க போகிறது. கைகளை வாங்கி நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள அதை பயன்படுத்த நீர் உதவி செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம் ஷலம் ஷலம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பண்டிகையின் வாரத்துக்குள் நுழைந்து விட்டோம். அதனால் அந்த முக்கியமான பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்பாக அந்த பண்டிகையின் சிறப்பு அம்சத்தை பற்றி நம்ம கலந்து பேச வேண்டியது முக்கியமாக இருக்கு. அதில் இந்த சப்ஜெக்ட் ரொம்பவும் முக்கியமான சப்ஜெக்ட். போன வாரம் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும், ஆமாவா இல்லையா? தேங்க்ஸ் கிவிங் பண்ணுவாங்க அமெரிக்காவில். என்னன்னு செஞ்சா அந்த வருஷம் ஃபுல்லும் நடந்ததை நினச்சி நன்றி சொல்லுவாங்க ஆண்டவருக்கு. அது பேர் தான் தேங்க்ஸ் கிவிங். சாப்பாடு பரிமாறிக்குவாங்க, தேவன் செஞ்ச நன்மையை நினச்சிக்குவாங்க. போன வாரம் நம்ம அந்த காரியத்தை செஞ்சோம். தேவன் எப்படி நம்மளை வழி நடத்தினார், எவ்வளோ பெரிய தீங்குலேருந்து நம்மளை பாதுகாத்தார், அது எல்லாத்தையும் நன்றி செலுத்திக்கிட்டே வந்தோம். என்ன நன்றி செலுத்திட்டு வந்தாலும் இந்த 2 பண்டிகை இப்படின்றதுக்குள்ளேயும் போயிடும், ஆமாவா இல்லையா? கிறிஸ்மஸ் நைட் சர்வீஸ் முடிஞ்சிடும், நியூ இயர் முடிஞ்சிடும், வாக்குத்தத்தம் வாங்குவோம், புது வருஷம் வந்துடும், அதே பிரச்சனை இருக்கும். ஹலோ, ஆமாவா இல்லையா? உங்களுக்கு 2026 பணம் புகழ் வருதோ இல்லையோ, என்னால் ஒரு விஷயம் கேரண்டியாக தர முடியும். என்னன்னு சொல்லுங்க? பிரச்சனை. ஹலோ, இன்னல்கள், துன்பங்கள் 2026 நிச்சயம் வருதுங்க. இது பெரிய தீர்க்க தரிசனம், நீங்கள் இது கைத்தட்டி இருக்கணும். இது 2026 பிரச்சனை, துன்பம், இன்னல்கள் இதெல்லாம் நிச்சயம் வரப்போகுது. ஆனால் அதை எப்படி சமாளிக்கிறேன்றதுக்கு இதில் சொல்யூஷன் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இப்போ சப்ஜெக்ட் என்னன்னா, 2026 நம்ம இப்போ அந்த ஃபெஸ்டிவல் மோட்ல இருக்கிறதுனால கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படின்னு இருக்கோம். ஜனவரி 2ஆம் தேதியெல்லாம் போயிடும் அது இல்லை, ஆமாவா இல்லையா? திரும்ப வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், எக்ஸாம் எழுதணும், வீடுக்கு வேகமாக போய் உழைச்சி வீடு கட்டணும். அதே பிரச்சனையில் போய் திரும்ப மாட்டிக்கிறோம், ஆமாவா இல்லையா? அதனால் இந்த பண்டிகைக்கு முன்னாடி தேவன் ஒரு நல்ல அருமையான வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் இன்னைக்கு. ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த மக்கள் சொல்றது, பிறர் சொல்றது, வீட்டில் உள்ளவங்க சொல்றது, இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கதையை நம்ம கட்டிக்கிட்டே இருப்போம் இல்லையா? இப்போ இந்த செய்தி கேட்ட பிறகு உங்களுடைய கண்ணோட்டம் மாற ஆரம்பிச்சிடும். ஆமென். அதனால் கவனமாக கவனிக்கணும். பிதாவானவருக்கு 1000க்கும் மேல நாமங்கள் இருக்கு. ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. எல்ஷடாய், எலோஹிம், வரிசையா, யெகோவா,
அடோனாய். போயிட்டே இருக்கலாங்க. சோத்திர பலிகள் அதுதானே, 1000 நாமங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, வரிசையா இருக்கு. சேனைகளின் கர்த்தர். இப்போ இயேசுநாதருக்கு பைபிள் படி, இயேசுநாதர் மனுஷனாகி இயேசுநாதர் பைபிள் படி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இருக்கு. நீங்க முன்னாடியே தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. வண்டர்ஃபுல் கவுன்சிலர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், ஹெவன்லி ஃபாதர். படிச்சிருக்கீங்களா இல்லையா? அதை சமாதான பிரபு அப்படின்னு ஒரு வசனம் இல்லை வரும் இல்லையா? அந்த பெயர்கள் வர இடத்துல இன்னொரு ஒரு பேர் முக்கியமா சேர்க்கப்படும். ஏங்க, இயேசுநாதர் தேவனுடைய ஒரே மகனுங்க. அவருக்கு என்னென்ன பேர்லாம் சூட்டி இருக்கலாம், பெரிய பெரிய பேர்லாம் வச்சிருந்துருக்கலாம். இந்த லிஸ்ட்ல ஒரு பேர் சேர்க்கப்பட்டிருங்க. என்னன்னா நசரேன், நாசரத்தை சேர்ந்தவர். இங்கிலீஷ்ல நாசரீன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. பல பேர் இருக்கு. பெரிய பெரிய இரக்கத்தின் ஐஸ்வர்யம், நீடிய சாந்தம், கிருபை, அன்பு பொருந்தியவர், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு சொல்றோம். வேதத்தின் படின்னு பார்த்தா தீர்க்க தரிசனம் தான் உரைச்சிருக்காங்க. அவர் ஒரு சமாதான பிரபுவா இருப்பார், நீடிய சாந்தம் உடையவரா இருப்பாரு, பொறுமையா இருப்பாரு அப்படின்னு தீர்க்க தரிசனம். ஆனா மக்கள் அவரை கூப்பிட்ட பெயர் மெசையான்னு கூப்பிட்டாங்க. இமானுவேல் சில பேருக்கு தான் தெரியும், கிறிஸ்து சுத்தமா யாருக்கும் தெரியாது. கூட இருந்த 12 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா 33 வருஷத்துல ஜாஸ்தி கூப்பிட்ட பேர் என்ன பேர் தெரியுமாங்க? நசரேனாகிய இயேசு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? யார் பப்ளிக்ல அட்ரஸ் பண்ணாலும் ஜீசஸ் ஆஃப் நாசரத். தமிழ்ல அழகா அதை முன்னாடி போட்டிருப்பாங்க, நசரேனாகிய இயேசு. இயேசு ஆகிய நசரேன்னு போட்டிருக்க மாட்டாங்க, நசரேனாகிய இயேசு. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இயேசுநாதர் பேரு என்னென்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், கிறிஸ்துவ பிரபலப்படுத்தி இருக்கலாமா இல்லையா? இயேசு கிறிஸ்து, அதுதான் பிரபலம் ஆயிருக்கணும். பிரபலமான பேர் நசரேனாகிய இயேசு. அந்த காலத்துல, நான் இப்போ பேசல, அந்த காலத்தை பேசுறேன். ஏன்னா அதுல ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு வசனம் நீங்க வாசிக்கங்க. மத்தேயு 2:23 கொஞ்சம் வாசிங்க பாப்போம். மத்தேயு 2:23 வாசிங்க பாப்போம். மத்தேயு 2:23. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கவனிச்சிங்களா? இப்போ அந்த ஊர்ல பிறந்ததுனால மக்கள் மட்டும் அந்த பேரை சொல்லலைங்க, தீர்க்க தரிசனமே உரைச்சிருக்காங்க. என்னவா? நசரேன் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்காங்க. இப்போ இந்த நாசரேத்தை பெருசா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நாசரேத்து என்னவா இருந்தது? பெரிய நாடா, பெரிய பலம் வாய்ந்ததா என்னன்னு கவனிச்சு பார்த்தீங்க, உத்து பார்த்தீங்கன்னு படிச்சு பார்த்தீங்கன்னா, நாசரேத்து மாதிரி ஒரு சின்ன ஊரு நீங்க பார்க்கவே முடியாது. நாசரேத் ஊர்ல யார் தங்கியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, சாதா தொழில், தினக்கூலி போவாங்க இல்லையா, அவங்க தான் நாசரேத்துன்ற ஊர்ல தங்கியிருக்காங்க. ஹலோ, அந்த ஊர்ல எத்தனை பேர் கிட்டத்தட்ட இருந்திருப்பாங்கன்னு கணக்கு பண்ணதுல ஒரு 200 to 300 பேர் தான் இருந்திருக்காங்க அந்த மொத்த ஊர்ல. ஏன்னா ஊர் அவ்வளவு சின்ன ஊரு, கஷ்டப்படுறவங்க. அந்த ஊர்ல இருந்து நல்லதுன்னு ஒண்ணு நடந்ததே கிடையாதுங்க. ஹிஸ்டரியில போட்டிருக்கு, அந்த ஊர்ல நல்ல ரோடு கூட இருந்தது கிடையாதுன்னு போட்டிருக்கு. ஹலோ, நான் சொல்ல வருது புரியுதா உங்களுக்கு? நல்ல ரோடு கிடையாது, நல்ல வீடுகள் கிடையாது, கஷ்டப்படுற ஊரு, எல்லாமே ரொம்ப எளிமையான மக்கள் வாழுகின்ற ஊருங்க அது நாசரேத். இப்போ எனக்கு என்னன்னா, கிறிஸ்துன்னு கூப்பிடுறத விட நாசரேன்னு கூப்பிடுறது முக்கியமா போயிருச்சா? நாசரேத்துல இருந்து வந்தவர்னா எளிமையிலிருந்து வந்தவர்னு அர்த்தம், ஒத்துக்கிறீங்களா? ஆனா கிறிஸ்துக்கு அர்த்தம் என்னங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்பா இயேசுநாதர் அப்படித்தானே கூப்பிட்டுருக்கணும். இயேசுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு, அதை தான் ஜாஸ்தியா கூப்பிட்டு, அதான் பிரபலமா இருக்கணும். தீர்க்க தரிசனம் உரைச்சவங்க கூட எங்கேயுமே கிறிஸ்துன்னு அவர் அழைக்கப்படுவார்னு சொல்லவே இல்லைங்க. அவங்க முக்கியமா கோடிட்டு காமிச்சது மத்தேயு 2:23 அவர் நாசரேன் என்று அழைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நாசரேன் என்று அழைக்கப்பட வேண்டும். இப்போ நாசரேத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா நாசரேத் அவ்வளவு முக்கியமே கிடையாது.
நியாயப்படி பார்த்தா அந்த ஊர்ல ஈ காக்கா கூட அண்டாது, அப்படி ஒரு மோசமான ஊர், வறுமையினால நிறைஞ்ச ஊர். அதனாலதான் நார்த் ஆர்வேல் என்ன சொல்றாரு, 1:45 வாசிங்க ஜோயலம்மா, யோவான் 1:46 வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். நிறுத்துங்க. நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமான்னு கேட்கிறாரு. அந்த ஒரே ஒரு லைனை திரும்ப வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? அதாவது இயேசுநாதர் ஊழியம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிலிப்புன்னு ஒருத்தரை நியமிக்கிறாரு. பிலிப் என்ன பண்றாரு, போய் நாத்தான்வேலை கூப்பிடுறாரு, வாப்பா ஒருத்தர் நாசரேத்திலிருந்து வந்து பயங்கரமா, அவர் தான் மெசியான்னு நான் நினைக்கிறேன், எனக்கு அதுதான் தோணுது, நீ வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோ, நீ அட்லீஸ்ட் வந்தாவது பாருங்க கூப்பிடும் போது, அவர் நாசரேத்திலிருந்து வந்தார்னு கேள்விப்பட்ட நாத்தான்வேல் உடனே கேட்கிறாரு, நாசரேத்திலிருந்து ஏதாவது நல்லது நடக்குமாயா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும், நல்ல விளங்குற மாதிரி. உனக்கு புரியுதா இல்லையா? நாசரேத்திலிருந்து எப்படியா ஒரு நல்லது பிறக்க முடியும்? மெசையானா அவர் எங்க ராஜாவா பிறந்திருக்கணும், எவ்வளவு பெரிய ஆளா பிறந்திருக்கணும், நாசரேத்திலிருந்து நல்லது வருமா? இப்ப அந்த நாசரேத்துன்ற வார்த்தையை கட் பண்ணிடுவோம். நார்த்தான்வேல் பேசின இடத்துல நாசரேத்துன்ற வார்த்தையை கட் பண்ணிட்டா யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? இந்த சரியான வரிகளை நம்ம வாழ்க்கையில கேட்டிருக்கோமா இல்லையாங்க? மக்கள் சொல்லியிருக்காங்க, நம்மளே நினைச்சிருக்கோம், வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து நம்ம இந்த கேள்வி கேட்டிருக்கோம். இந்த கேள்வி நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி கேட்குற கேள்விங்க. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோங்க, நம்ம எதுக்குமே நம்ம செய்கிற எதுவுமே வாய்க்கலை அப்படின்னா கூட உள்ள 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த வேலையை அந்த பையன்கிட்ட கொடுங்க, இப்படி வச்சுக்கலாம், நான் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே வரேன், நான் செய்கிறது எதுவுமே சரிப்பட்டு வரல. இப்போ எஸ்தரம்மா என்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க, டக்குன்னு கூட உள்ளவங்க என்ன கேட்பாங்க, அவன்கிட்ட இருந்து ஏதாவது நல்லது வருமா கேட்பாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? பிராக்டிக்கலான கேள்வி இது. யார் ஒரு ஃபெயிலியர்னாலும் சுத்தி உள்ள மக்கள் சொல்ற ஒரே ஒப்பீனியன், இவன்ட்டு இருந்து ஒரு நன்மை ஏற்படுமா? ஒண்ணு, இது மக்கள் கண்ணோட்டத்துல. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பல சோதனைகள் நம்ம அனுபவிக்கிறோங்க, ஆமாவா இல்லையா? ஆனா சண்டே சர்ச்சுக்கு வந்தா தேவன் சொல்றாரு, நான் நேசிக்கிறதுனால தான் உன்னை புடமிட்டு பார்க்கறேன்றாரு, ஆமாவா இல்லையா? ஆனா வீட்டுக்கு போய் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நம்ம என்ன கேட்கிறோம், இந்த சின்ன விஷயத்துல இருந்து ஏதாவது நன்மை வருமா? இந்த பிரச்சனையில இருந்து என்ன நன்மை வரும்? ஹலோ சொல்லுங்க, கேட்கிறோமா இல்லையா அந்த கேள்வி? இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கேட்கிறோங்க, இதுல இருந்து என்னங்க நன்மை வரப்போகுது? நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், ஆண்டவரே எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க தந்தாகணும்னு. தேவன் அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் காணிக்கையை தருவார். நம்ம என்ன கேட்போம், இதுல இருந்து ஒரு நன்மை வருமா? ஏங்க இது என் பிரச்சனையை தீர்த்தணுமா? ஆமாவா இல்லையாங்க? இதுல இருந்து எப்படிங்க ஒரு நன்மை வரும்? இன்னைக்கு மக்கள் நம்மளை கேட்குறாங்க, இவன்கிட்ட இருந்து இவன் உருப்பிடுவானா? அங்க சொன்னதை நம்ம பாஷையில சொல்லணும்னா இதான் அர்த்தம், இவன் உருப்பிடுவானா? இவன்கிட்ட இருந்து ஏதாவது நன்மை எதிர்பார்க்க முடியுமா? கேட்குறாங்களா இல்லையா மக்கள் இன்னைக்கு? நம்ம வாழ்க்கையை கேட்குறோமா இல்லையா? நம்ம யாரையோ ஒருத்தர் இதை கேட்டிருக்கோமா இல்லையா? உன்னையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? கேட்டிருக்கோமா இல்லையாங்க? கேட்டிருக்கோமா இல்லையா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கேட்டிருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு. கேட்டிருக்கோம். இப்போ மற்றவங்க பேசுறதை விடுங்க, அதை நம்ம கவனிக்க கூடாதுன்னு ஒரு பாலிசி வச்சிருக்கோம். நமக்கு நாமே இந்த கேள்வியை கேட்டுக்கிறோமா இல்லையா? இதை படித்தோமே, இதுல இருந்து என்ன இந்த நன்மை வரப்போகுது? தேவனுக்காக போய் உண்மையா நின்னனே, அதுல இருந்து என்ன நன்மை வரப்போகுது? 20 வருஷமா சபைன்னு கிடந்தனே, அதுல இருந்து என்ன நன்மை வரப்போகுது? இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எவனையும் ஏமாத்தாம நல்லவனா இருந்தனே, இதுல இருந்து என்ன எனக்கு கிடைச்சிச்சு? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம சொல்ற ஒரு முக்கியமான டயலாக், நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சொல்லிடுறீங்க. நான் இப்ப சொன்னோடனே ஒத்துக்கணும். நீங்க நல்லது பண்ண நான் கஷ்டப்படுறேன், கெடுதல் பண்ண இவன்லாம் நல்லா இருக்கானே, இதை சொல்லியிருக்கோமா இல்லையா? எங்க ஆண்டி இந்நேரம் ஆமான்னு இருப்பாங்க, 100க்கு 100 உண்மை அப்படின்னு இருப்பாங்க. வீடியோவில் பார்த்து ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லியிருக்கோம். ஏண்டா ஏமாத்துறவனாம் நல்லா இருக்கான், நான் உருப்படியா இருந்து என்னத்தை கண்டேன் நான்? கேட்டிருக்கோமா இல்லையா? நான் எங்கள் அம்மாலாம் அடிக்கடி பேசிக்குவோம், சபைன்னு இருந்து என்னத்தை கண்டோம் நம்ம? பெரிய கொள்ள கூட்டத்தில் போய் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு.
அடிக்கடி பேசிக்கோம் பக்தி பக்தின்னு இப்படியே 20 வருஷம் டிவி எல்லாம் கட் பண்ணி இருந்து என்னத்தை பார்த்தோம்? நம்ம கேள்வி கேட்குறோமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஒத்துக்கணும். இன்னைக்கு தீங்கு பண்றோம், நல்ல கார்ல வந்து இறங்கணும்னு நமக்குள்ள பக்கு பக்குன்னு எரியுதா இல்லையா? ஏண்டா உண்மையா இருந்த நான் இன்னும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஏமாத்துற நீ கார்ல வந்து இறங்குறியா அப்படின்னு ஆண்டவரை கேட்குறோமா இல்லையா? இதுல இருந்து என்னத்தை நான் பண்ணேன்? 20 வருஷமா உண்மையா இருந்து நீதியா இருந்து நேர்மையா இருந்து என்னத்தை கண்டோம் நம்ம இன்னைக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். ஆமாவா இல்லையாக்க? கேட்கிறோம். நாத்தான்வேல் அதே மாதிரி கேட்கிறாரு. நாசரேத்துன்னு ஒரு ஊர்ல இருந்து ஒரு நன்மை ஏற்படுமா? கொஞ்சமா நியாயமா பேசணும் பிலிப்பு. நாசரேத்துல இருந்து என்ன நன்மை வரும்? அங்க ஆடு மேய்க்கிறவன் தான் இருக்கான். அங்க எப்படியா மெசையா பிறப்பாரு? அவன் கேட்ட கேள்வியில உள்ளடங்கின கேள்விகள் இதெல்லாம். ஒரு கேள்வியிலேயே 1000 அர்த்தம் இருக்கும் தெரியுமா? புரியல உங்களுக்கு? எங்க அம்மாவை இன்னைக்கு ஒருத்தவங்க பார்த்து நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு பார்க்கறதுலே 1000 கேள்வி இருக்கு. இந்த 1000 கேள்வியும் எங்களுக்கு புரியும். ஆமாவா இல்லையா? அதாவது இறந்ததுக்கு அப்புறமும் இப்படி நல்லா இருக்கீங்களேன்னு கேட்குற ஆட்கள் இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் உண்மையா கேட்குற ஆளும் இருக்கு. இவ்வளோ கடன் பிரச்சனையிலையும் இப்படி நல்லா இருக்கியே, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குற ஆளும் இருக்கு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஒரு கேள்விக்கு 1000 அர்த்தம் இருக்கா இல்லையா? அது மாதிரி நாத்தான்வேல் கேட்ட கேள்விக்கு 1000 அர்த்தம் இருக்குங்க. ஏங்க நாசரேத்துல இருந்து எப்படிங்க வர முடியும்னு கேட்ட கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, எளிமையா இருக்கிற மக்கள், அவங்களே சாப்பாடு திண்டாடுற மக்கள், அங்க எப்படியா மெசையா பிறப்பாரு? நம்ம எதிர்பார்க்கிற மெசையா எப்படி வந்து ரோம் அப்படியே வெட்டி வீசி எரிஞ்சு ராஜ்யத்தை பரப்பி தாவீது உட்கார்ந்து அதே சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்வாருன்ற ஒருத்தரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னமோ நாசரேத்து ஏழை மக்கள்கிட்ட இருந்து வருவாருன்னு இருக்க, என்னையா சொல்ற அப்படின்னு கேட்கிறாப்பு. ஆனா தேவன் இன்னைக்கு ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல சொன்னார். எந்த காரியம் இதுல இருந்து எதுவுமே உருப்படாதுன்னு நீங்க நினைச்சீங்களோ அங்கதான் உங்களுடைய ரட்சிப்பு தொடங்கும்னு தேவன் சொன்னார். ஆமென். ஏன்னா சரித்திரம் அதை தான் சொல்லுது. எந்த நாசரேத்து எதுக்கும் ஒண்ணுக்கும் உதவாதுன்னு சொன்னாங்களோ அதே நாசரேத்துல தான் உலகத்தையே மீட்க வந்த மீட்பர் பிறந்தார். ஆமென். The place where you think nothing works, that's the best place. Everything comes to reality. Hallelujah. எந்த காரியம் இன்னைக்கு வாழ்க்கையில இதுல இருந்து என்னங்க நமக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை பயன்படுத்தி தான் தேவன் உங்க தலையை உயர்த்த போறார். அல்லேலூயா. ஆமென். நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு வாழ்க்கையில இன்னைக்கு பல வருஷம் நம்ம உலகத்துல இருந்திருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். சம்பந்தமே இல்லாம நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உட்காந்து பயங்கரமா ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம மனுஷங்களை கொஞ்சம் சில நேரம் நம்பிடுறோமா இல்லையா? சொந்தக்காரங்களை நம்பிடுறோம், நண்பர்களை நம்பிடுறோம். ஒரு தேவை இருக்கும் போது உட்காந்து ஜோம் பண்றீங்க, ஆண்டவரே எனக்கு இவர் பணம் வச்சிருக்காரு, ஒரு உதவி செஞ்சா நல்லா இருக்கும், இவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன். அதாவது ஆண்டவருக்கே அட்வைஸ் கொடுப்போம் நம்ம, யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு. அவ்வளோ பெரிய மகான்கள் நம்மெல்லாம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? நம்மெல்லாம் பெரிய மகான்கள். என்னன்னா ஆண்டவருக்கே வந்து நோட்டீஸ் அனுப்புவோம், இவர்கிட்ட பேசுங்க, எனக்கு ஒரு 20,000 அனுப்ப சொல்லி நீங்கள் மண்டையில் சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்டே நம்ம சொல்லுவோம். இதில் ஆண்டவரை மிரட்ட வேற சொல்லுவோம். ஆண்டவர் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ரவுடி மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். ஆண்டவரே என்னை அவன் துன்புறுத்தினான், நீங்கள் நைட் அவன் கனவுல போய் அவனை தூங்க விடாமல் பண்ணுங்க. ஜோம் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? பண்ணினவர்கள் ஒரு ஆமீன் சொல்லணும். லைட்டாக ஒரு ஆமீன் கேட்டுச்சு எங்கேயோ. சரி, சொல்லலைனாலும் பண்ணியிருக்கோமா இல்லையா? என்ன இப்படி பண்ணிட்டான்ல, நீங்கள் அவனை நிம்மதியாக விடக்கூடாது ஆண்டவரே, சொல்லியிருக்கோமா இல்லையா? நான்லாம் சொல்லியிருக்கேங்க, ஒத்துக்கிறேங்க. என்னங்க நீங்கள் இப்படி? நான்லாம் நேராக ஒத்துக்கிறேன். எங்கள் ஐயாவை ஏமாத்துனவனெல்லாம் சும்மாவே விடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ணியிருக்கேன். ஆரம்ப இப்போ இல்லை, 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த அந்த வேகத்தில் எவனையும் சும்மா நான் என்னைய விட்டா நான் செஞ்சிடுவேன், ஆனால் நான் செய்ய மாட்டேன், நீங்கள் செய்கிறீங்க. அவன் கதறி அழுவணும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம்ல. இப்போ ஞாபகம் வருதா நீங்கள் ஜோம் பண்ணது? கதறிட்டு என் காலில் வந்து விழுவணும். நீங்கள் உண்மையுள்ள தெய்வம்னா அதை செஞ்சு காமிங்க. ஏங்கம்மா பாருங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கேன்.
இன்னும் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் நடக்கலை. ஏன்டா சரவணா, நம்ம தான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் அப்படின்றாங்க. ஜோம் பண்ணியிருக்கோமா இல்லையா? அவசியம் பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கேன். அவன்லாம் வந்து அழுதுட்டு வந்து நிற்கணும், ஆண்டவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அவன் செஞ்ச தப்புக்கு அப்படின்னு ஆண்டவருக்கு ஆர்டர் போடுவான். எவனை போய் மிரட்டணும், எவனை மிரட்டக்கூடாது, நைட்டு எவன் தூக்கத்தை கெடுக்கணும், எவன் தூக்கத்தை கெடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு யோசனை கொடுப்போம் இல்லையா? கொடுத்துருக்கீங்களா இல்லையா? கொடுத்தவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு ஜோம் பண்ணுறோம், ஆண்டவரே ஞானதாஸ் அங்கிள் வந்து இப்போ ஒரு 5 கோடி வச்சுருக்காரு, எனக்கு ஒரு காட் பிளஸ் யூ, 5 கோடி வச்சுருக்காரு, எனக்கு இப்போ ஒரு தேவை இருக்குது, நீங்கள் ஞானதாஸ் பிரதர்கிட்ட பேசி நாளை காலையில் நான் கதவு திறக்கும் போது ஞானதாஸ் பிரதர் ஒரு 20 லட்சத்தோடு என் வீட்டு முன்னாடி நிற்கணும், நீங்கள் செய்யுங்க, வாய்க்க செய்யுங்க நைட்டு ஃபுல்லும் ஜாம் பண்ணுவோம். ஞானதாஸ் அங்கிள் 9:30 மணிக்கு தான் எந்திரிச்சிருப்பாரு. ஏன்னா நீங்க எது சாத்தியம், பாசிபிலிட்டி மட்டும்தான் இன்னைக்கு கண்ணால பாக்குறீங்க. இவங்க உங்கள்கிட்ட இருக்கு, இவங்க செஞ்சாதான் இன்னைக்கு தேவன் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆனா வாழ்க்கையில எத்தனை முறை நீங்க எதிர்பாராத ஆள்கிட்ட இருந்து தேவன் உங்களுக்கு உதவி அனுப்பியிருக்கார், நீங்க எதிர்பாராத ஆள்கிட்ட இருந்து தேவன் வார்த்தையை அனுப்பியிருக்கார். சபை ஏங்க மனசு உடைஞ்சு சபைக்கு வரீங்க, ஜோமனை கூட இல்லை ஆண்டவரே இன்னைக்கு நீங்க பேசுங்கன்னு, ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குன்னு ஆண்டவர் பேசியிருக்காரா இல்லையா, செஞ்சிருக்காரா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் சொல்லி அனுப்புனார். எந்த இடத்துல நீங்க தோல்வி மட்டும்தான் இருக்குன்னு எதிர்பார்க்கிறீங்களோ அதே இடத்துல தேவன் உங்கள் கொம்பை உயர்த்துவார். ஆமென். இங்க சப்ஜெக்ட் அதுதான். நாசரேத்துல இருந்து ஒரு நல்லது உண்டாகுமான்னா 24ஆம் தேதி நைட்டு அதே நாசரேத்துல பிறந்த அந்த மீட்பரை குறித்து நம்ம போற்றி பாட போறோம். அல்லேலூயா, ஆமென். வாழ்க்கையுடைய சிறப்பே அதுதான், தேவனுடைய சிறப்பே அதுதான். எந்த காரியம் நீங்க வாய்க்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதை தான் தேவன் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. எல்லாம் நினைச்சான், ஏண்டா இவ்வளோ பெரிய ஒருத்தனை எப்படிடா தோக்கடிக்க முடியும், கோலியாத்தன் வந்தான் 10 நிமிஷம் ஆளை காலி பண்ணி ராஜாவா மாறினானா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? ஓகே, கொஞ்சம் யோசேப்பு கதைக்கு வரும். யோசேப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன தப்பு பண்ணான்னு ஜெயிலில் இருந்தாங்க. யோசேப்பு என்ன தப்பு பண்ணாருன்னு ஜெயிலுக்கு போனாரு? உண்மையா இருந்தார், அண்ணன்களை அன்பு செலுத்தினார், பாகுபாடு பார்க்காம தான் பார்த்த கனவை போய் சொன்னார். ஆமாவா இல்லையா? நான் கனவு பார்த்தேன், நீ எல்லாம் வந்து அப்படியே மண்டிக்கிட்டு கிடக்குறேன்னு யதார்த்தமா சொல்லிட்டாரு மனுஷன். பக்கரத்தோட சொன்னாரான்னு யாருக்கு தெரியும்? அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, யதார்த்தமா சொல்றாரு. சில பேர் வராத கனவையும் மாத்தி சொல்லுவோம் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? நான் பார்த்துருக்கேன். இவர் போய் ஆண்டவர் காலில் விழுந்திருப்பாரு, ஆனால் விடுவாரு பாருங்க கதை, ஆண்டவரே இறங்கி வந்து இவரை இடுப்போரமா பிடிச்சாருன்னெலாம் கதையை விட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய மாற்றி சொல்கிற ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே யோசேப்பு அப்படி இல்லை, உண்மையை அப்படியே ஓப்பனாக சொல்கிறாருங்க. நம்ம அண்ணனுங்க இதில் என்னையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் நீ நம்ம தகப்பன் கொண்டு என் காலில் வந்து விழுற மாதிரி ஆண்டவர் காமிக்கிறார், சோழியை முடிச்சு அனுப்பிட்டானுங்க. சின்ன அட்வைஸ், என்னைக்காவது ஆண்டவர் பேசினா என்ன பண்ணணும் பண்ணுங்க பார்ப்போம். சொந்த பிள்ளைனாலும் சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும். ஏன்னா எவன் இப்போ விஷம் வைப்பான் வெடி வைப்பான்னு தெரியாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, ஒரு தப்பு பண்ணலங்க, உண்மையா இருந்தாரு, அன்பு செலுத்தினாரு. ஆனா எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தாருங்க? 12-13 வருஷம் கிட்ட உள்ள இருந்து படாத அவஸ்தை. சரி, போத்திபார் வீட்டில் போய் ஜாலியா தண்ணிலாம் ஊற்றிக்கிட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார், கார்டன் மெயின்டைனிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மணத்தக்காளி வர வைக்கிறதும் அது இதையும் அப்படியே ஊற்றி பண்ணிட்டு இருந்தார். அங்கேயும் போட்டானுங்க, செய்யாத பாவத்துக்கு உண்மையா இருந்ததுக்கு கிடைச்ச பலன் என்ன? ஜெயிலு. அப்போ அந்த மனுஷன் கேட்டிருப்பாரா இல்லையா, இத்தனை வருஷம் உண்மையா இருந்து நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு தப்பு பண்ணியிருந்தா அது நியாயமா நியாயம் இல்லையா? என்னைய கேட்டா நான் நியாயம்னு சொல்லுவேன். இத்தனை வருஷம் ஒருத்தன் உண்மையா இருந்தாங்க, அவன் கடைசியில் மனசை விட்டு ஒரு தப்பு பண்ணிட்டான், இதுல என்னங்க தப்பு இருக்கு? இத்தனை வருஷம் உண்மையா இருந்தவனுக்கு கிடைச்ச பலன் என்ன? களி சோறும் சாதா சோறும். ஜெயிலில் என்ன பிரியாணியா போடுவானுங்க இப்போ மாதிரி?
இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போனால் வெளியே இருக்கிறதோட உள்ள ஜாலியாக இருக்கலாம் போல, அப்படி இருக்கு. ஏசி ரூம் கொடுத்துட்றான், பெட்டு கொடுத்துட்றான், ஜம்முன்னு இருக்காங்க. 3 வேளை சாப்பாடு வந்துடுது, வீடு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பாதுகாப்பான வீட்டில் இருக்காங்க. பில்லு பார்த்தீங்களா, பில்லு கட்ட வேண்டாம், எலக்ட்ரிசிட்டி பில்லு கிடையாது, ரெண்ட் கிடையாது, ஃப்ரீயா. இங்கே ஒரு தப்பும் பண்ணாமல் களி சோறு சாப்பிட்டுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்து அந்த மனுஷன் தப்பு பண்ணியிருந்தா எந்த தப்புமே கிடையாது. ஆனால் உண்மையாக இருந்து கடைசி வரைக்கும் இதிலிருந்து என்ன கிடைக்க போகுதுன்னு நினைக்காம, நான் உண்மையாக இருக்கேன், நான் தேவனுக்கு நீதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நாட்டுக்கே அரசராக மாற்றினாரா இல்லையா? தேவன் மாற்றினாரா இல்லையாங்க? ஒரு சின்ன கதை நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு அம்மா வந்து ஒயிட் சாரி கட்டிட்டு ஒரு கடை வாசலில் நின்றுருக்காங்க. கடைக்காரர் காலையில் வந்து கடை திறக்கிறார், மளிகை கடை. காலையில் வந்து கடை திறக்கிறவர் கேட்டிருக்காரு, ஏம்மா இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார், நேற்று நான் வாங்கினதில் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதான் காலையிலே கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன் அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், இந்த 10 ரூபாய்க்கு ஏம்மா காலையிலே ஓடி வரீங்க, அது அப்புறமா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. இல்லை, அவங்க சொன்னாங்களாம், அவர் சொன்னாரா, நீ நேற்று 3 ரூபாய்க்கு பேரம் பேசுனீங்க, இப்போ 10 ரூபாயை திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டார். அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு, சார் நீங்கள் 3 ரூபா ஜாஸ்தி வச்சு விற்று என்னை ஏமாத்தீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஆனால் அதே சமயம் ஒரு 10 ரூபா உங்களுடைய காசு கேட்டிருந்தா அதை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது, அது உங்களுக்கு சேர வேண்டியது. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, என் கணவர் இறந்துட்டாரு, அவர் இப்போ கடவுளோடு இருப்பார், அவர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், அவங்க பணம் அவங்களுக்கு சேர்ந்துடணும், அந்த பணத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது, அது நல்லது கிடையாது, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது கிடையாதுன்னு சொன்னார். அதனால் உங்கள் 10 ரூபா எனக்கு வேண்டாம் சார், இருந்தாங்க பிடிங்கன்ட்டா கொடுத்துட்டா அந்த அம்மா போயிடுச்சு. கடையில் உட்காந்து இந்த இவருக்கு மனசெல்லாம் போட்டு குறை டக்குன்னு ஒரு 300 ரூபாயை எடுத்துகிட்டு ஓடி இருக்காரு. ஹோல்சேலில் வாங்குறவன்ட்ட அவன்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த 300 ரூபா, நீ ஏன் இப்படி ஓடி வர, என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு அந்த ஆள். அப்போ இவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க 300 ரூபா ஜாஸ்தியாக போன மாதம் நான் கொடுக்காம வந்துட்டேன், இப்போ அது என்கிட்ட இருந்தால் அது எனக்கு நல்லது கிடையாது, அதை அப்புறமா கொடுத்தாதான் என்ன, அடுத்த மாதம் பலசரக்கு ஜாமான் வாங்கும் போது கொடுத்தாதான் என்ன, இப்போ ஏன் ஓடி வந்த அப்படின்னா, இல்லைங்க அது நல்லது கிடையாது, என் பிள்ளைங்க மேலே விழுந்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அந்த பலசரக்கு கடைக்காரர் இருக்காரு பாருங்க, ஹோல்சேல், நைட்டெல்லாம் தூக்கமே வரலையா. என்ன விஷயம்னு கேட்டால், தான் நண்பர்கிட்ட கடன் வாங்கியிருந்திருக்காரு, 3 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்திருக்காரு. ஹலோ, 3 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்திருக்காரு. அந்த கடன் வாங்கின விஷயம் அவருக்கும் அவர் நண்பருக்கு மட்டும்தான் தெரியும், மனைவி கூட தெரியாது. எங்கள் ஐயாவை போல அந்த நண்பர், மனைவி கூட தெரியாதான். ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுத்துட்டு மனுஷன் செத்தும் போயிட்டாரு. இவர் என்ன நினைச்சிருக்காரு, அவனுக்கு மட்டும்தானே தெரியும், காசும் கிடைச்சிருச்சு, இதை ஏன் போய் திரும்ப கொடுப்பானேன்னு 3-4 வருஷம் விட்டுட்டு இருந்திருக்காரு. இது மனசெல்லாம் வலி வலி வலி, நைட்டு ஃபுல்லும் வலி. காலையில் 3 லட்ச ரூபாயை எடுத்துட்டு அந்த வீட்டில் போய் கதவை தட்டி, இந்தாங்கம்மா இந்த 3 லட்ச ரூபா எனக்கு வேண்டாம், உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஹஸ்பண்டு கொடுத்துருந்தாரு, எனக்கு இது தேவையே இல்லை. இந்த 13 லட்சமா 13 லட்ச ரூபா கையில் கொடுத்துருக்காரு, எனக்கு வேண்டாம், உங்கள் புருஷர் எனக்கு கடன் கொடுத்தாரு, அதை நான் இத்தனை வருஷம் சொல்லலை, இந்தாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த பணம் 13 லட்ச ரூபா வாங்கின அம்மா யார் தெரியுமா? காலையில் 10 ரூபா வந்து கொடுத்துச்சுல அந்த அம்மா தான். நீங்கள் இதிலேருந்து என்ன தெரியுமா சொல்ல வரேன் நான், நீங்கள் நேர்மையாக நீதியாக இருந்து இதிலேருந்து என்னத்தை கண்டுன்னு கேட்காம உண்மையாக எல்லா சமயத்திலும் இருந்தீங்கன்னா தேவன் ஏற்ற வேலையில் எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவார். ஆமே. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்ல, அடிக்கடி கேட்குற, ஏன்னா நான் நேரில் பார்க்குறேங்க, அடிக்கடி கேட்குற கேள்வி என்ன, உண்மையாக இருந்து என்னத்தை கண்டோம், ஆண்டவர்கிட்ட ஜோம்னி என்னத்தை பார்க்கணும், சபைக்கு 20 வருஷமாக போய் நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக தேவன் வாய்க்க செய்வார். ஆமேன். உங்கள் உண்மையை தேவன் கனப்படுத்துவார், உங்கள் பரிசுத்தத்தை கனப்படுத்துவார், உங்கள் விசுவாசத்தை நிச்சயம் கனப்படுத்துவார். அதற்கான நேரம் வந்து கொண்டு இருக்கிறது. அதான் என்ற செய்தியின் தலைப்பு, நல்லது நடக்க போகிறது. ஆமேன். குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். 2026 எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்வார். ஆமேன். அல்லேலூயா. எதிர்பாராத இடத்துல இருந்து, எதிர்பாரா நேரத்தில், எதிர்பாரா நபர்கள்ட்ட இருந்து தேவன் வாய்க்க செய்வார். ஆமேன்.
இதுல இருந்து எப்படி எனக்கு நன்மை கிடைக்கும்னு நாத்தான்வேல் கேட்டார். அப்போ பிலிப் சொன்னார், நீ வந்து பார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இன்னைக்கு போங்க, சந்தோஷமா போங்க, நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க 2026 கொடிகட்டி பறக்கிறோம் அப்படின்னு. எப்படிங்க அப்படி விசுவாசமா சொல்றீங்கன்னு கேட்டா, நீ வந்து பார் அப்படின்னு பிலிப் சொன்னது போல சொல்லுங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். நமக்கு 2026 என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா என்னை உண்டாக்குனவருக்கு என்ன நடக்கும்னு தெரியும். அதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். எரேமியா 29:11 வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. For I know the plans I have for you, says the Lord, plans to prosper you and not to harm you. ஆமென். வாசிங்க பாப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. 2026 சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்களை தேவன் உங்களுக்கு நினைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுநாதர் நாசரேத்துல பிறக்காம பணக்காரன் வீட்டுல பிறந்து ரொம்ப ஜமீன்தாரா வாழ்ந்து அவர் வராமையே போயிருந்தா என்ன ஆயிருக்கும் உலகம்? ஆமாவா இல்லையா? ஆனா சரியா நாசரேத்துல பிறந்து ஏற்ற சமயத்துல சரியா எந்த ஊர்ல மெசையா பிறக்க மாட்டாருன்னு நினைச்சாங்களோ அந்த ஊர்ல பிறந்து அவருடைய தகப்பனாரோட வேலை செஞ்சு சரியான கல்வி பெற்று ஏழை மக்களை புரிஞ்சு கொள்ற அந்த ஒரு காரியத்தை தேவன் அப்பயே அவர் கொடுத்தாரா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு இப்படி யோசிச்சு பாருங்க. இயேசுநாதர் ஒரு ஜமீன்தார் வீட்டுல பிறந்திருந்தாருன்னா தீட்டு, இவன் தீட்டு, அவன் தீட்டுன்னு அவன் சொல்லி கொடுத்தே வளர்த்துருப்பானுங்க. ஆமாவா இல்லையா? அப்ப இயேசுநாதர் என்ன பண்ணிருப்பாரு? வளர்ந்த உடனே தன்னை நோக்கி வர மக்களை ஒதுக்கி வச்சிருப்பார். ஆனா அது எதுவுமே இல்லாம அதான் ஒரு வசனம் இருக்கு, கெட்டு போனதை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். அதுக்கு ஏற்ற சூழல் நாசரேத் தான். ஆமென். அந்த எளிமையிலே இருக்கும் போது தான் எந்த அளவுக்கு போனாலும் ஒருத்தனுடைய கஷ்டம் நமக்கு புரியுங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு தேவன் உங்களை புடமிட்டு பார்க்குறாருன்னா அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் பெரிய கட்டத்துக்கு போகும்போது அதே நீங்கள் இருந்த சூழலில் ஒருத்தர் வரும்போது அவருடைய கஷ்டம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆமென். சரியாக அந்த இடத்துல போட்டு சரியாக அந்த மக்களை புரிய வச்சு சரியாக வெளியில் கொண்டு வந்து நல்ல ஊழியம் செய்ய வச்சு எல்லா மக்களையும் விடுவிச்சுட்டு தேவன் போயிட்டாரா இல்லையாங்க? இன்னைக்கு வரைக்கும் அதை போற்றி துதிக்கிறோமா இல்லையா? அதனால இனி வாழ்க்கையில 2026 எக்காரணம் கொண்டும் இந்த காரியத்துல இருந்து எனக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. எல்லா சின்ன விஷயத்துக்கும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் எல்லாவற்றையும் ஆக்கி செய்வார். எதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு சின்ன இடத்துல ஒரு தேவன் ஒரு தடுப்பை ஏற்படுத்தினாலும் நன்றி சொல்லுங்க. நீங்க முக்கியமா ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கீங்க, தேவன் டிராபிக்கை கொடுத்து உங்களை ஒரு அரை மணி நேரம் லேட் ஆக்கிட்டாருன்னா நன்றி சொல்லுங்கன்றேன் நான். ஏன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் கீழே உழ வேண்டிய உங்களை தேவன் முன்னாடியே காப்பாத்திட்டார். அதனால நன்றி சொல்லும். ஆமென். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா தேவன் பின்னாடி இருந்து எல்லாரையும் பாதுகாத்துட்டே இருக்கார். அடிபடாம உயிரை ஜீவனை கொடுத்து தீர்க்காயுசை கொடுத்து நல்ல உடல் பலம் சுகத்தை கொடுத்து எல்லாவற்றையும் தந்து நம்மளை பாதுகாத்து நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? அதனால 2026 முழுசும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி தான் சொல்லணும். நாசரேத்துல இருந்து எப்படி நல்லது வரப்போகுதுன்னு கேட்கக்கூடாது, நாசரேத்துல தான் எல்லா நன்மையும் பிறக்க போகுதுன்னு எல்லா சின்ன விஷயத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே வாங்க. ஆமென். கண்களை மூடுங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இதை பயன்படுத்த இனி எல்லா சிறு காரியங்களையும் நீர் தந்ததாக கருதி நன்றி செலுத்தி அதில் நடக்க நீர் உதவி செய்யும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கின்றேன். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 24ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு மீட்பருடைய பிறப்பை பற்றி நாம் பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஷலோம் ஷலோம் ஷலோம்.